அன்பு மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். நாங்கள் கல்வி எனும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம். இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள உங்களை வாழ்த்திக் கொண்டு நான் நேரடியாக வகுப்புக்குள் நுழைகின்றேன். அன்பு குழந்தைகளே, நாங்க கற்கிற கல்வி எங்களை காப்பாற்றும். உங்களுக்கு கல்வியின் சிறப்பு பற்றி பெருமளவில் தெரிந்திருக்கும் என எதிர்பார்க்கிறேன். சில வேளை தெரியாதிருந்தாலும் நான் அதிகாலையில உங்களுக்கு அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் சொல்ல வேண்டி உள்ளது. அதாவது கற்றோர் எப்போதும் சிறப்பாகவே இருப்பார்கள். அவர்களுக்கு எங்கும் மரியாதை கிடைக்கும். அவர்கள் எல்லாராலும் பாராட்டப்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலையில் இருப்பார்கள். அப்ப அந்த உன்னதமான நிலையை அடைவதற்காகத்தான் நீங்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த முயற்சி நிச்சயமான வெற்றியை தரும். நீங்க இந்த அதிகாலை வேளை 5 மணிக்கு எழுந்திருந்து படிக்கிற முயற்சியில ஈடுபட்டிருக்கிறீர்கள். தினசரி கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம், கணக்கு தேவையில்லை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிற விடயம் சிறு துளி பெருவெள்ளம் என்பது தமிழ் பழமொழி. அந்த பழமொழியின் கருத்துப்படி எங்களை நிறைந்த ஆளுமையுள்ள ஆற்றலுள்ள பிள்ளைகளாக மாற்றும் என்பதை நீங்க எதிர்நோக்குங்கள். நிச்சயமாக இது நல்ல முயற்சி என கூறிக்கொண்டு நான் நேரடியாக வகுப்புக்குள் நுழைகின்றேன். இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்டிருப்பது தரம் 2க்குரிய சித்திரப்படங்கள் ஊடாக சிந்தனை விருத்தியை உண்டு பண்ணக்கூடிய பயிற்சிகளாகும். இதே போல தரம் 2லிருந்து 5 வரையில மொத்தம் 6 பயிற்சி நூல்கள் நான் தயாரித்துள்ளேன். அதாவது அதை தவிர கட்டுரை ஒன்றும் உள்ளது. அப்ப இந்த 6 பயிற்சி நூல்களூடாக உங்களை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் வழங்கி நான் உங்களை தகுதியானவர்களாக ஆக்கிவிடுவேன். அப்ப அந்த முயற்சியில ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது 1 வருட காலத்துக்குள்ள நாங்கள் இந்த 100 பயிற்சிகளும் செய்ய போறோம் என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு தற்பொழுது நாங்கள் பயிற்சித்தாளை காட்டி உங்களுக்கு கற்பிப்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இப்பொழுது நான் இந்த 5வது பக்கத்தில் வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் ஓரளவு விரைவாகவும் விளக்கமாகவும் வழங்குகின்றேன். கவனியுங்கோ. இங்க உள்ள வடிவம் வட்டம். வட்டம் என்ற கேத்திர கணித வடிவத்தை பற்றி தெரியும் உங்களுக்கு. அதாவது வளைந்த கோடு, அந்தமில் கோடு. அந்த வட்டம் எங்க இருந்து ஆரம்பிக்கின்றது என்று எங்களால் கூற முடியாது. ஏன், எந்த இடத்திலிருந்தும் ஆரம்பிக்கலாம். அதாவது அதை அந்தமில் கோடு என்று நாங்கள் அழைப்பது இயல்பு. காரணம் என்னென்றால் அதற்கு முடிவு இருக்காது. அந்த வட்டம் என்கின்ற வடிவத்துக்கு முடிவு என்பது இல்லை. ஆகவே அதனை அந்தமில் கோடு, வளைகோடு என அழைக்கப்படுகின்றது. இந்த வட்டத்துக்கு முக்கியமான ஒரு பண்பு, இது ஒரு மைய உரு. மைய உரு என்றால் மையத்திலே ஒரு புள்ளியை இடுவோமாக இருந்தால் அதிலிருந்து அதன் ஒழுக்கு, அதாவது அந்த மையத்திலே இருந்து ஒழுக்கு வரை உள்ளதை ஆரை என்று சொல்றது, வண்டில் சட்டம் மாதிரி. அதையெல்லாம் சமனாக இருக்கும். இந்த வட்டம் என்ற கேத்திர கணித வடிவத்தை கண்டுபிடித்த பிறகுதான் மனிதன் நாகரிகத்திலேயே முன்னேறினான். அதாவது இடம்பெயர்வது, வண்டி சக்கரம் செய்வது.
உருளத் தொடங்குவது. அப்ப வட்டத்தை அடிப்படையாக வைத்துத்தான் உருளை கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப இந்த வட்டத்தில எங்களை கேட்கப்படுகின்றது 21வது கேள்வி, கால் வட்டங்களுக்குள் உள்ள எழுத்துக்கள் எவை? அப்ப எங்களுக்கு தெரியணும், வட்டத்திலே நிலைக்குத்தாக பிரிக்கும் போது, ஒரு வட்டத்தை நிலைக்குத்து கோட்டால நேராக பிரிக்கும் போது இரு சம பாகங்கள் பிரியும். அதே போல கிடைக்கோடு போடும் போது 4 சம பாகங்கள் பிரியும். அப்ப இந்த கிடைக்கோடுக்கும் நிலைக்குத்து கோடுக்கும் இடையில உள்ளத கோணம் என்று சொல்வதொன்று. இப்ப பாருங்கோ, இதுல உள்ள கிடைக்கோடு நேராக இருக்கின்றது, அதுல பிரச்சனை இல்லை. இந்த கிடைக்கோடு நேராக இருக்கின்றது, அதாவது நான் இதை அழித்து விட்டு திரும்ப கேட்கிறேன் பாருங்கோ. இந்த கிடைக்கோடு இப்படி நேராக இருக்கின்றது, ஆனா நிலைக்குத்து கோடு நேராக இருக்கின்றது, ஆனா இந்த கிடைக்கோடு நேராக இல்லை. ஆனபடியால் இப்ப எங்களுக்கு தெரிகின்றது, இதிலே 2 பாகங்கள் தான் கால் வடிவமாக இருக்கின்றது. இந்த பாகமும் தான் கால் வடிவம். இது கால் வடிவத்திலும் குறைந்தது. அடுத்து உள்ள பாகம் கால் வடிவத்திலும் கூடியது. இந்த பாகம் கால் வடிவத்திலும் கூடியது. அப்ப நாங்க நிலைக்குத்து கோடுக்கும் கிடைக்கோடுக்கும் இடையிலே சரியாக இருப்பதை 90 பாகை செங்கோணம் என அழைப்போம். இதை விட குறைந்ததை இப்படியாக இருக்கிறத குறுகிய கோணம். செங்கோணத்திலும் குறைந்தது 90 பாகையிலும் குறைந்தது அதை குறுகிய கோணம், அப்ப அதை கூறுங்கோணம் என அழைப்போம். அடுத்தது 90 பாகையிலும் கூடியது இந்த கோணம், அது விரிகோணம் என அழைக்கப்படும். இப்ப உங்களுக்கு கோணங்கள் பற்றிய ஆரம்ப கருத்தையும் தெரிந்து வைத்துக் கொண்டால் சரி. அதாவது நிலைக்குத்து கோடும் கிடைக்கோடுக்கும் இடைப்பட்டது 90 பாகை. இது நிலைக்குத்து கிடையாக இருக்கணும் இல்லை, சாய்வாக இருந்தாலும் 90 பாகை இருந்தால் அது செங்கோணம். அதை விட குறைந்தது கூறுங்கோணம், அதை விட கூடியது விரிகோணம். இதை வைத்துத்தான் நாங்க இதுல கால்வட்டங்களில் உள்ள எழுத்துக்களாக ஏயும் பியையும் தெரிவு செய்கிறோம். அப்ப ஏபி என்பது கால்வட்டங்களாகும். கால்வட்டத்தை விட குறைவானதில் உள்ள எழுத்து எது என்றால் அது கூறுங்கோணத்தில் உள்ள எழுத்து. கூறுங்கோணம் என்பது 90 பாகையிலும் குறைந்தது. அப்ப சி தான் அந்த எழுத்து. அப்ப சி என்பது விடை. கால்வட்டத்தை விட கூடுதலானதில் உள்ள எழுத்து யாது? இதுதான் கால்வட்டத்தை விட கூட, அதாவது 90 பாகையை விட கூட, செங்கோணத்திலும் கூடியது, அதை விரிகோணம் என்று சொல்வோம். அப்ப அதற்குரிய எழுத்து டி என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டது. இனி நாங்கள் 24வது வினாவை பார்வையிடுவோம். அழைக்கும் ஓரெழுத்து சொல் சேர்த்தால் சொல்லாவது எது? அழைக்கிற ஓரெழுத்து என்பது வா. வா என்றால் அது ஓரெழுத்துத்தான், ஆனா அழைக்கின்ற சொல் வா. அப்ப இதுக்கு எது வா என்ற எழுத்தை போட்டால் ஒரு கருத்துள்ள சொல்லாக வருகிறது என்று பார்த்தால், இதில் வா என்றதை போட்டால் செவ்வாய். இதுக்கு பொருந்தாது, இதுக்கும் பொருந்தாது. அப்ப இதற்குரிய விடையாக நாங்கள் முதலாவது விடையை தெரிவு செய்யலாம். அடுத்த வினா, உள்வெளி வெற்றிடங்களில் வரும் எண்கள். இது ஒரு எண்கோலமாக இருக்கின்றது. இது 5 அதாவது 5 நிறைகளாகவும் 5 நிரல்களாகவும், நிறை என்றால் கிடையாக, நிரல் என்றால் மேலிருந்து கீழ் அல்லது கீழிருந்து மேல், 25 கட்டங்கள் இருக்கின்றது. இந்த 25 கட்டங்கள்ல நடுக்கட்டத்துக்கு ஒரு இலக்கமும் இடப்படவில்லை. ஆனா இந்த மத்திய ஏனைய 2 கட்டங்களுக்கும் இப்ப இதுல நாங்க பார்த்தா தெரியும், இதுல
அதாவது மொத்தம் 25 கட்டங்கள் இருக்கின்றன. இதுக்குள்ள வெளியில இருக்கிற கட்டங்களின் எண்ணிக்கை 16. அடுத்து உள்ளுக்கு இருக்கிற கட்டங்களின் எண்ணிக்கை அதாவது 9. அதை 1 தவிர்ந்தது, அப்ப 8, அப்ப 1 எல்லாம் கூட்டினால் 25 வருகின்றது. இதை கூட்டிவிட்டா 25 கட்டங்கள் இருக்கின்றது சதுரங்கள். இப்ப இதுக்குள்ள உள்ள எண்கோலத்தை நாங்கள் கண்டுபிடித்து இந்த வெற்றிடங்களுக்கு எந்த எண் வரும் என விடை காணுதல் வேண்டும். அப்ப நாங்க இத சும்மா சாதாரணமாக அதாவது கடினப்பட்டு பயிற்சிகள் செய்யாமல், அதாவது கிரகிக்கிறார்கள். இதுல சும்மா பார்க்கிற போதே தெரியுது இயற்கை எண்கள், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்று 16 வரையிலே இருக்கின்றது. அப்ப இது இயற்கை எண்கள். இந்த இயற்கை எண்கள் சக ஒன்று பொது வித்தியாசமாக கூடிக்கொண்டு போகுது. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது எங்களுக்கு தெரிகிறது 13. இனி நாங்கள் உள்ளுக்குள்ள கட்டத்தை பார்த்தால், உள்ளுக்குள்ள கட்டம் 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்ப இங்க வர வேண்டியது 10 என்பதை நாங்க ஊகிக்கலாம், 2 என்று கருத்தலாம். ஆனா 2 என்பதற்கு விடை இல்லை. அப்ப 10, 13 என்ற இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இனி அடுத்த வினாவை பார்வையிடுவோம். அதாவது 26வது வினா, இந்த பக்கத்தின் இறுதி வினா. இங்கே ஒரு செவ்வக கட்டமைப்பில 2 வட்டங்கள் இரு பக்கங்களிலும், அதாவது வலது பக்கம் இடது பக்கம் என நிறம் தீட்டப்பட்டுள்ளது. அடுத்த வடிவத்தில அந்த 2ம், அதாவது இது வலது பக்கம் நிறம் தீட்டப்பட்டு, இது இடது பக்கம். அடுத்த செவ்வகத்திலே அவை 2ம் அருகருகே வந்து விட்டது. பிறகு அவை 2ம் ஒன்றாக சேர்ந்து விட்டது. அப்ப ஒன்றாக சேர்ந்த போது இது வலது பக்கம் நிறந்தேற்றப்பட்டது, இது இடது பக்கம் நிறந்தேற்றப்பட்டது. 2ம் ஒன்றுக்கு ஒன்று செருகப்பட்டபடியால் ஒரே வட்டமாகிவிட்டது. அதே போல இந்த முக்கோணங்கள் அடுத்த கட்டத்துல அருகருகே வந்துவிட்டது. அடுத்து 2ம் ஒன்றாக சேரும் போது இது ஒரே வட்டமாக வந்தாலும் இது 2 முக்கோணங்கள் முக்கோண வடிவில வராது. அவை சேருகின்ற போது இது வலது பக்கமாகவும் இது இடது பக்கமாகவும் இதுதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப இது மாறுபாடுகளை நீங்க அவதானித்து ஊகித்து விரைவில் விடை கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு உண்டு பண்ணுகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் அடுத்த பக்க வினாவுக்கு செல்வோம். அதாவது அடுத்த பக்க வினாவில நாங்க தொடர்ச்சியாக இது சார்பான வினாக்களை பார்க்க போறோம். இதுல மொத்தம் ஒவ்வொரு பயிற்சிகளையும் 50 வினாக்கள் இருக்கின்றது. இந்த 50ம் நிச்சயமாக நான் சொல்றேன் மிக இலகுவான சித்திரப்படத்தினூடாகவே உங்களை வழிகாட்டுகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு முதல்ல கடினமான சொற்களை தராமல் சித்திரப்படங்கள் ஊடாக உங்களுடைய சிந்தனை விருத்தியாகி கொண்டு வர, பிறகு சொற்களையும் சித்திரப்படங்களையும் ஒப்பிட்டு, அல்லது சித்திரப்படம் இல்லாவிட்டாலும் சொற்களுக்குரிய விளக்கத்தை நீங்க மனதில சித்திரமாக ஊகித்து விடையளிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கும். நேரம் அறிய உதவுவது. இப்ப நாங்க நேரம் என்பது காலத்தின் ஒரு பகுதி. காலம் என்றால் நடந்தது, இப்பொழுது நடப்பது, நடக்க இருப்பது, அல்லது இறந்தது, நிகழ், எதிர், அது காலம். அப்ப நேற்று, இன்று, நாளை, அது காலம். மற்றது நேரம் என்றால் ஒரு நாளை 24 மணித்தியாலங்களாக பிரித்து இரவு பகல், இரவு 12 மணித்தியாலம், பகல் 12 மணித்தியாலம். அப்ப நாங்க நள்ளிரவு 12 இருந்து நண்பகல் 12 வரையில முற்பகல் என்றும், நண்பகல் 12 இருந்து நள்ளிரவு 12 வரையில பிற்பகல் என்றும் இது பகல் பொழுதுகளாக கணிக்கின்றோம். ஆனா கடிகாரத்தில் இருப்பது 12 வரையிலான எண்கள் தான்.
அப்ப அதுதான் நேரம் அறிய உதவுவது. காலத்தின் குறுகிய பாகம்தான் நேரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அதற்குரிய விடை முதலாவது. மண்ணை பதப்படுத்த உகந்தது. மண்ணை பதப்படுத்துதல் என்பது ஒரு சொல், பலப்படுத்துதல் என்பது ஒரு சொல். பதப்படுத்துதல் என்றால் அதை பதமாக்குதல். மண்ணை எப்படி பதமாக்குறது? இப்ப அம்மா ஏதாவது ஒரு சாப்பாடு செய்யணும் என்றால், மாவிலே ஏதும் பலகாரம் செய்யணும் என்றால் மாவை பதமாகத்தான் பதப்படுத்தி அதில் உணவை செய்கின்றார். அப்ப அதற்கேற்ற அளவில் தான் அதோட சேர்க்க வேண்டியவற்றை சேர்க்கின்றார். அப்ப அதை சொல்றது பதப்படுத்துதல். இப்ப இங்க மண்ணை பதப்படுத்துவது எதால் என்றால் மண்வெட்டியால். மண்வெட்டியால கொத்தி அல்லது சாரி அல்லது உடைத்து மண்ணுக்குள்ள போற காற்று மண்ணுக்குள்ள இருக்கிற நீரின் அளவை அதிகரிக்க செய்கிறதான் மண்ணை பலப்படுத்தல், பதப்படுத்தல். மண்ணை பலப்படுத்துவது என்பது மண்ணுக்கு பசலை இடுவது. மண்ணில பசலை இடுகின்ற செயலை மண்ணை பலப்படுத்துதல் என்று சொல்வோம். மண்ணை பதப்படுத்துதல் என்றது மண்ணை கொத்தி சாறை பதப்படுத்துவது. அப்ப மண்ணை பதப்படுத்த இங்க உதவுவது மண்வெட்டி என்ற இரண்டாவது படம். இதுல முதலாவது இருப்பது கோடாரி. கோடாரி என்பது விறகு வெட்ட மரம் தரிக்க உதவுவது. மூன்றாவது குறடு, ஏதாவது ஒரு பொருளை இறுக்கமாக பிடிக்க உதவுவது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இதிலே ஒரு சட்டகம் 4க்கு 4 என்று 16 கட்டங்களாக உள்ள சட்டகம் இருக்குது. இச்சட்டகத்தில் 2 நிறங்கள் உள்ளன, அவை என்று கேட்கப்படுது. அப்ப நாங்க அது இடமிருந்து பலமாக இருக்கலாம், பலமிருந்து இடமாக இருக்கலாம், கீழிருந்து மேலாக, மேலிருந்து கீழாக படியும் இருக்கலாம். ஆனா நாங்க இதை உற்று பார்க்கிற போது இது எங்களுக்கு தெரிகிறது 2 நிறங்கள் பற்றியது. ஒன்று நீலம், அடுத்தது பச்சை. அப்ப சொற்களை உற்று பார்ப்பதாலேயே நாங்கள் புரிந்து கொண்டோம். அதாவது பல எழுத்துக்கள் இருந்தாலும் நீக்கப்பட்டதை நீக்கி சேர்த்து நீலம் பச்சை என்ற 2 நிறங்கள் தெரிகின்றது. இச்சட்டகத்தில் 2 மிருகங்களின் பெயர்கள் உள்ளன. அவை எவை? அப்ப நாய் என்ற ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கின்றது, அடுத்தது நரி என்பது இருக்கின்றது. அப்ப நாய் நரி என்பது விடையாக அமைகின்றது. இனி நாங்கள் அடுத்த வினா. இதுல கருத்துள்ள வாக்கியமாக்குவதற்கு தேவையான 3 எழுத்துக்களவை. அப்போ ஓரோரு எழுத்துக்களை சேர்ப்பதன் மூலம் இது ஒரு கருத்துள்ள வாக்கியமாக அமையும். அப்ப நாங்க எழுத்துக்களை கூட்டி உச்சரித்து இதுக்கு என்ன எழுத்துக்கள் வரும் என பார்ப்போம். முதலாவதை பார்ப்போம். தோசை இந்த எழுத்தை சேர்த்தோமாயிருந்தால், இந்த எழுத்தை சேர்த்தால் தோசை, இந்த எழுத்தை சேர்த்தால் உண்ணா, இந்த எழுத்தை சேர்த்தால் காசை. அப்ப காசை என்று சொல் வராது. அப்ப தோசை உண்ண ஆசை. அப்ப இதுல தோசை உண்ண ஆசை ஆவண்ணா. அப்ப இரண்டாவது தான். அதே போல கருத்துள்ள வாக்கியம் உருவாக சேர்க்க வேண்டியவை 2 எழுத்துக்கள். நாங்கள் பந்து அடித்து விளையாடுவோம். பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினாவுக்கு செல்வோம். சரியான தொடர்பு இல்லாத சொற்றோடி. அவசரப்படாமல் அறிவுறுத்தல தந்த சொற்களை வாசித்து விளங்கி விடையளிக்கணும். சரியான தொடர்பு இல்லாத சொற்றோடி. அப்ப மகிழ்ச்சி வந்தால் நாங்கள் கைதட்டுவது சரியான செயல்பாடு. கவலை வந்தால் அழுவது சரியான செயற்பாடு. ஆனா குதூகலம் வந்தால் முகம் மாடுவது என்றது இல்ல, முகம் மலருவோம். குதூகலம் வந்தால் முகம் மலர்த்த. அப்ப இதுதான் பிழையான செயற்பாடு. அப்ப இதுதான் விடையாக வரும். அதாவது நாங்கள் எப்ப முகம் பாடுவோம் என்றால் இன்னல், இடர், துன்பம், துயர், ஏமாற்றம், அச்சம். அச்சத்துக்கு முகம் பாடுதல் இல்லை, அதாவது அவமானப்படுத்தப்பட்டாலும் முகம் பாடுவோம். மற்றபடி
நாங்கள் சந்தோஷம் குதூகலம் என்றால் முகம் மலர்வோம் என்பது உங்களுக்கு புலனாகின்றது. இனி அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். இப்பொழுது நாங்கள் 7வது பக்கத்துக்குரிய வினாவுக்கு விடை காணப் போகின்றோம். பிள்ளைகள், நீங்கள் உங்களுடைய ஆர்வம் நிச்சயமாக உங்களை நல்ல நிலைக்கு செல்லும். உங்களுக்கு வாரத்தில் 5 நாட்களும் வகுப்புகள் நடைபெறுகின்றது. சனி ஞாயிறு விடுமுறை விடப்படுகின்றது. காரணம் என்னென்றால் நீங்க தொடர்ச்சியாக காலையில் இல்லாம அந்த 2 நாளும் உங்களுக்கு ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கோ. பிறகு திங்கள்ல இருந்து வெள்ளி வரையில தினசரி வகுப்புல ஈடுபடுங்கள். இப்பொழுது நான் 7வது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் கற்றுத்தருகின்றேன், கவனியுங்கள். ஏனென்றால் இந்த அரை மணி நேரத்துக்கு 4 பக்கங்கள் நாங்கள் கற்க வேண்டும். இது 33வது கேள்விக்கு வந்த சரியான தொடர்பு இல்லாத சொற்றோடி என்றதான் இந்த வினாவுக்குரிய தலைப்பு. சரியான தொடர்பு இல்லாத சொற்றோடி எது? இதுல சரியான தொடர்பு இல்லாததா அதிகாலை குளிர்ச்சி என்பது சரியான சொற்றொடர்பு இருக்கின்றது. அதிகாலை என்றால் குளிரத்தான் செய்யும், குளிர்ச்சியாக இருக்கும். ஏன்? இரவு முழுக்க சூரியன் இல்லாமல் பூமி குளிர்ச்சி அடைந்து மேலே இருக்கின்ற தாவரங்கள், பூமியை சூழ இருக்கின்ற தாவரங்கள் எல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும். அப்ப எங்களுக்கு சூழல் குளிர்ச்சியாக இருக்கும். இரவு வெளிச்சம் என்பது, இரவில வெளிச்சத்தை நாங்கள் தான் உண்டு பண்ணுகிறோமே ஒழிய இரவுக்கு இயல்பாக வெளிச்சம் இல்லை. அப்ப நண்பகல் வெப்பம் என்பது, நண்பகல் என்றால் சூரியன் இருக்கும் பகல் வேளை என்றாலே சூரியன் வெளிச்சம் பட்டுத்தானே பகலாக இருக்கின்றது. அப்ப வெப்பமும் இருக்கத்தான் தெரியும். அப்ப அது தொடர்பானது. இரவு வெளிச்சம் என்ற சொல்தான் தொடர்பு இல்லை. இப்ப பூமிக்கு இயல்பானது இருட்டா வெளிச்சமா என்று கேட்டால் நீங்க வெளிச்சம் என்று நினைப்பீர்கள். வெளிச்சம் அல்ல, இருட்டுத்தான். பூமியின் இயல்பான நிலை இருட்டு. சூரியன் இருந்தால் வெளிச்சம், இல்லாவிட்டால் அது தன்னுடைய இயல்பு நிலையத்தான் காட்டும். அப்ப சூரியனாலதான் எங்களுக்கு பகல் பொழுது இருக்கின்றது. நாங்க செயற்படுகின்ற பகல் பொழுது ஏற்படுவது சூரியனால. பூமியின் இயல்பான நிலை இருட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இனியது 35வது கேள்விக்கு போவோம். குறைந்த தொடர்புள்ள உரிச்சோடி இது. இங்க துவிச்சக்கர வண்டி இருக்கின்றது, மாட்டு வண்டி இருக்கின்றது. இது ஓரளவு முற்காலத்துல போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது. அடுத்தது சிற்றூர்தி, பேருந்து, இவை 2ம் தற்காலத்தில தரையில போக்குவரத்துக்கு உகந்தது. இங்க கேட்கப்பட்ட தலைப்பு குறைந்த தொடர்புள்ள உரிச்சோடி. அப்ப குறைந்த தொடர்பு என்றால் இங்க ஒரு தோணி வள்ளம் இருக்கின்றது, ஒரு ஆகாய விமானம் இருக்கின்றது. ஒன்று நீரில பயணம் செய்ய உகந்தது, அடுத்தது வானில பயணம் செய்ய உகந்தது. அதுதான் குறைந்த தொடர்புள்ள உரிச்சோடி. 3வது விடை. இதே போல அடுத்த வினாவை பார்வையிடுவோம். இங்க முதலாவதுல ஒரு சிறிய குடுவை, போத்தல் குடுவையும், 2வது படத்துல, அதாவது முதலாவது 2வது பாகமாக பெரிய போத்தலும் இருக்கின்றது. அப்ப 2மே பொருட்களை பேணுவதற்கு, வைத்திருப்பதற்கு உதவுவது. அப்ப அது 2க்கே தொடர்பு இருக்கின்றது. அடுத்த 2லையும் மூக்கு கண்ணாடியும் நிலையாக, அதாவது நிலையாக இருந்து நாங்க எங்களை பார்ப்பதற்கான தளவாடி என்று சொல்றது. அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடி, எங்களுடைய பிம்ப தோற்றத்தை காட்டுகின்ற கண்ணாடி. அப்ப இதுக்கு தொடர்பு குறைவாகத்தான் இருக்கின்றது. இது மூக்கு கண்ணாடி என்பது பார்வைக்காக போடுவது, பார்வையை சீர் செய்வதற்கு. இந்த நிலையாக இருக்கின்ற, கிடையாக, அதாவது நிலைக்குத்தாக இருக்கின்ற முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது, தளவாடி என்பது எங்களை நாங்கள் பிம்பமாக பார்க்கறதுக்கு உதவுது. அப்ப இது 2க்கும் உள்ள தொடர்பு இல்லை, குறைந்த தொடர்பு. இது 2மே பொருட்களை பேண உதவுகின்றது. அடுத்தது கிளாஸ் டம்ளர் என்பது நீரை வைத்து அருந்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப தொடர்பு குறைந்தது 2வது விடை என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி.
இனி அடுத்த வினாக்களை பார்ப்போம். சொற்களுடன் தொடர்பு ஆனது எது? இந்த சொற்களை கவனிங்கோ. அதிபர் மாணவர். பாடசாலையில தான் அதிபர் என ஒருவருக்கு பெயர், அதாவது பதவி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். படிக்கிறவர்களுக்கு மாணவருக்கு மாணவர் என்ற பெயர் கொடுக்கப்படும். அப்ப அதுல பொருத்தமானது பாடசாலை. இப்ப அதிபர் என்ற அந்தந்த இடத்துல இருக்க அந்தந்த ஆளுக்கு அந்தந்த பெயர். இப்ப அதிபர் வீட்டில இருந்தால் மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு அப்பா, அல்லது ஊர் மக்கள்ல ஒரு ஊர் மக்கள், பிரதேசவாசி என்று பல பேர்ல இருக்கும். மாணவர் வீட்டில இருந்தால் அம்மா அப்பாவுக்கு பிள்ளை, அண்ணனுக்கு தம்பி, அக்காவுக்கு தம்பி, தங்கச்சிக்கு அண்ணா, அடுத்த அந்த இடத்துக்கு ஏற்பத்தான் அவருக்கு பெயர் இருக்கும். ஆனா இங்க பாடசாலையில இருந்தா தான் அவர் மாணவர், அதிபர் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. விளையாட்டு மைதானத்தில் இருந்தால் மாணவர் விளையாட்டு வீரன் என சொல்லப்படுவார். அதிபர் விளையாட்டு மைதானத்தில் இருந்தால் விளையாட்டை பார்க்கின்ற பார்வையாளராக அல்ல மேற்பார்வையாளராக சொல்லலாம். அப்ப இடத்துக்கு ஏற்பத்தான் பெயர் இருக்கின்றது. நோயாளி வைத்தியர். ஒருவர் வைத்தியசாலையில் இருந்தால் அவர் நோய் காரணமாக இருந்தால் நோயாளி, அவருக்கு சிகிச்சை செய்பவர் வைத்தியர். அப்ப வைத்தியசாலை தான் தொடர்பானது. 31 நாட்கள் உள்ள மாதம் ஒன்று எது? எங்களுக்கு கையை முஷ்டி பிடித்து 12 மாதங்களையும் கணித்துக் கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இப்ப எங்களுடைய கையை இப்படியாக ஒரு பக்கமும் அடுத்த கையை இப்படியாகவும் பிடிப்போமாயிருந்தால் இது வலது கை, இது இடது கை. இதுல இல்லை, இது இல்ல, இங்கே இருந்து சரியா இதை கூடுதல். சரி, இந்த உயரமாக இருக்கின்ற இந்த நாலிலையும் தான் நாங்கள் திகதிகளை கணிக்கிறதுக்கு கணித்துக் கொள்வது இலகுவாக இருக்கும். இது முதலாம் மாதம், இது கீழே பள்ளந்தண்டு, அடுத்தது 3, அடுத்தது 4, கீழே 5, திரும்ப மேலே 7, 7க்கு அடுத்து இந்த விரல்களை கருத வேண்டாம். இது 8, இது 10, இது 12. இந்த 12 மாதங்களும் 31 நாட்களை கொண்டவை. 1, 3, 5, 7 என்கின்ற ஒற்றை எண்களும் 8, 10, 12 என்கின்ற இரட்டை எண்களுமாக 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்டவை. இந்த 2ஆம் மாதம் மட்டும்தான் 28 அல்லது 29 நாட்களை கொண்டது. சாதாரண வருடத்துல 28, லீப் வருடத்துல நெட்டாண்டில 29. இவை தவிர்ந்த இந்த 4, 6, பிறகு 9, இந்த 11, இந்த 4 மாதமும் 30 நாட்களை கொண்டது. அப்ப 4 மாதம் 30 நாட்களை கொண்டது இருக்கின்றது. ஒரு மாதம் மட்டும் 28, 29 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 12 மாதங்கள். இப்ப இங்கு கேட்கப்படுகிறது 31 நாட்கள் உள்ள மாதம் ஒன்று எது? அப்ப இது மாசி மாதமாக இருக்க முடியாது, அது 28, 29. தை மாசிக்கு அடுத்தது பங்குனி மாதம் 31 நாளாக இருக்க முடியும். சித்திரை என்பது அதற்கு அடுத்த மாதம் 4ஆம் மாதம், அது 30 நாட்களாகத்தான். அப்ப கேள்விக்கான விடை பங்குனி. 31 நாட்களை கொண்ட மாதம் பங்குனி மாதம். ஆண்டில் குறைந்த நாட்களை கொண்ட மாதம் நாங்கள் இங்க பார்த்தோம் தானே, மாசி மாதம். நன்று, நாங்கள் அடுத்த பக்க வினாவையும் விரைவாக பார்ப்போமாக இருந்தால் எங்களுக்கு சிறப்பான ஒரு ஆற்றலை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது மாணவ செல்வங்களே, நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக 4வது பக்க இறுதி பக்கம், இந்த பரீட்சைத்தாள் இந்த இறுதி பக்கத்தை இப்பொழுது பார்வையிடுகின்றோம். இன்னும் எங்களுக்கு இருக்கக்கூடியது இது 4வது மாதிரி பரீட்சை. இன்னும் 4 பரீட்சைத்தாள்கள், அடுத்த வாரத்துக்குள்ள 2 பரீட்சைத்தாள்கள், அப்படி 2 வாரத்துக்குள்ள இந்த 4 பரீட்சைத்தாளை முடித்து விட்டோமாயிருந்தால் நாங்கள் பின்பு தர 3க்கான 14 பயிற்சித்தாள்கள், அவையும் வினாத்தாள் ஒன்றை அடிப்படையாக கொண்ட
சிந்தனையை விருத்தி செய்கின்ற சித்திரப்படங்களூடாக பயிற்சி வழங்கப்படும். உங்களை நான் இவ்வளவோ இலகு வழியிலான் கொண்டு செல்கின்றேன். காரணம் என்னென்று சொன்னால், எனக்கு தெரியும் குழந்தைகளை கடின போக்குல பரீட்சைக்கு தயாராக்குவது தவறு. அப்படி கடின போக்குல பிள்ளைகளை தயாராக்கின்ற போது அவர்களின் மூல வளர்ச்சிக்கு அது ஒரு இடையூறாக அமையும் என்பதை நான் நன்றாக அறிந்திருப்பதால இந்த பிள்ளைகளுக்கு உகந்த வகையில சித்திரப்படங்களாகத்தான் கேள்விகள் அனைத்தும், அதாவது தரம் 2, 3க்கு அமைகின்றது என்பதை நீங்க கருத்துல கொள்ளுங்க. இனி நாங்கள் 41வது கேள்விக்கு உரிய விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இங்கே 2 நிலைக்குத்துக்கோடு 3 கிடைக்கோடு அவை இணைந்தால் 8 என்கின்ற எழுத்து போன்ற ஒரு வடிவம் இருக்கின்றது. அதாவது 2 நிலைக்குத்து 3 கிடை இது சேர்ந்தால் 8 என்கின்ற வடிவம் வருகின்றது. இங்கே 2 நிலைக்குத்து 1 கிடை, இந்த 2 கிடையும் சேர்ந்தால் அதுவும் 8 போன்ற வடிவில தான் வரும். தை மாதத்துக்கு அடுத்தது, தைக்கு அடுத்தது மாசி மாதம். மார்கழி மாதத்துக்கு முந்தியது, மார்கழி மாதத்துக்கு முந்தியது கார்த்திகை மாதம். இவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப மாசி, கார்த்திகை. இந்த எண்களை பாருங்க, இதுல 6 எண்கள் இருக்கின்றது, 10ல இருந்து 15 வரைக்கும். இதுல உள்ள ஒன்றுக்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 10ல இருந்து 10, 11, 12, 13, 14, 15 வரையில 6 எண்கள் இருக்கின்றது. நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ளவோ. இந்த 10ம் ஒரு எண். 11ல இருந்து 15 வரைக்கும் 5 தான் இருக்கு. ஆனா 10ல இருந்து 15 வரைக்கும் 6 எண்கள் இருக்கின்றது. இதுல எத்தனை ஒன்றுக்கள் இருக்குது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்க இந்த எண்களை ஒன்றுக்கள், 10க்கள் என எண் சட்ட ஒழுங்கில ஒழுங்கமைத்தால் ஒன்றுக்கள் இடத்திலே ஒரு ஒன்றுதான் இருக்கின்றது, 1. இந்த 10க்கள் இடத்துல மொத்தம் 6 ஒன்றுக்கள் இருக்கின்றது. அப்ப 6 ஒன்றும் 7 ஒன்றுக்கள் இருக்கின்றது என்பதை நாங்க கண்டுகொள்ளோம். இவ்வகையில தான் நாங்க கண்டுபிடிக்கிறது இலகுவாகவும் சரியாகவும் அமையும். அதை நான் மேற்கொண்டு 3 இலக்கம் 4 இலக்கத்துல கூடி இப்படி கண்டுபிடிக்கிற பயிற்சிகள் தொடர்ந்து வருகின்ற வகுப்புகள்ல உங்களுக்கு கற்பிக்கப்படும். இனி நாங்கள் பார்க்க போறது 44வது வினா. அண்ணாவின் வயது 10, தங்கையின் வயது 8. அப்ப எனது வயது யார்? அண்ணாவிட நான் இளையவனாக இருக்கணும், தங்கையோட மூத்தவனாக இருக்க வேண்டும். அப்ப எனது வயது 9 வருடங்களாக இருக்கும். குடும்பம் இச்சொல்லில் ஆக்கக்கூடிய சொல் யாது? கூன, இம்பன்ன, பான, இம்மன்னா. கும்பம் என்பதுதான் ஆக்கக்கூடியதாக இருக்கிறது. மரக்கரியில் சேர்க்கக்கூடியது யாது என்று கேட்கப்படுகின்றது. இங்க மரக்கரியில நாங்க சேர்க்கக்கூடியது வாழைக்காய் தான். வாழைப்பழம் என்பது கனி, மாம்பழம் கனி. மலைகோடு இல்லாத உரு. இந்த உருக்களை பாருங்க. 47வது கேள்வி. இந்த 47வது கேள்வியில மலைகோடு இல்லாத உரு, இதுதான் மலைகோடு இல்லாமல் உருவாக்கப்பட்டிருக்கு. இதை உருவாக்குறது, அதாவது வைத்த பெஞ்சிலே எடுக்காம கிரக்கூடியதாக இது ஆக்கக்கூடியது இப்படித்தான். இப்படியாக்கிறி, இப்படி கிரி, இப்படி கிரி, இப்படி கிரி, இப்படி கிரினால் அதை வைத்த பெஞ்சிலே மேல வைத்த பெஞ்சிலே எடுக்க தேவையில்லை. நான் கிரும்போது இப்படியாக கிற வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட உருவை இப்படி ஆக்க முடியாது. நீங்க அதை தெரிந்திருந்தால் சரி. சரி பிள்ளைகள், இப்ப இதே மாதிரி ஒரு வினா ஒன்றை சந்தித்திருந்த நான் கவனிங்கோ. இப்ப இந்த தீ என்ற எழுத்தை கீறியதுக்கு மேல கீறாம, வைத்த பேனாவை திரும்ப எடுக்காம கீறி காட்டும்படி கேட்டால் கீற முடியாது. ஆனால் இதை இப்படியாக கீறினால் கீற முடியும், வைத்த பேனாவை எடுக்காம. அது புத்திசாலியம். சரி, இனி அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்வி, இந்த எண் சட்டத்திலே இங்க 10க்கள் இடத்துல 9 இருக்கின்றது, ஒன்றுக்கள் இடத்துல 1 இருக்கின்றது, 91. திரும்ப இந்த 1 இங்க போகின்றது மாறுபாடுல, இது 82. இது இப்ப அடுத்து 1 இங்க போனால் 73. இதுல இங்க இருந்து இன்னொன்று போனால் இங்கால 64 வரும். அப்ப இதுல கேட்கப்பட்டது இதுக்குரிய விடைதான். அப்ப 73.
இதே மாதிரி அடுத்ததாக வந்தால் 55 தான் வரும். இதுல ஒன்று இங்க போனோன்னு இதுவும் 5 ஆகும், இதுவும் 5 ஆகும். அடுத்தது போனால் 6, 4 இப்படியாக போய்கொண்டு இருக்கும். வேறுபடும் ஒரு கலவை. இதுல இந்த 2 வினாவிலையும் இது வேறுபடுகின்றது. இது வட்டத்துக்குள்ள 4 வட்டமாக இருக்கின்றது பொருத்தம். இது வட்டத்துக்கு 4 முக்கோணமாக இருக்கின்றது பொருத்தம். இது வட்டத்துக்கு வட்டமும் முக்கோணமாக இருக்கின்றது, இதான் வித்தியாசம். அடுத்த இறுதி கேள்வி, இந்த முக்கோணம் சமநான்கு வடிவமாக பிரிக்கப்பட்டுள்ளது. 4 முக்கோணமும் சமனானது. இதிலேயும் 4 முக்கோணமும் சமனானது. அப்ப இதுக்கும் சரி, இதுக்கும் சரி. ஆனா இது 4 சமனல்ல. ஒன்று சின்ன, அடுத்தது பெருசு, அடுத்தது அதை விட பெருசு, அடுத்த அதை விட பெருசு. அப்ப வித்தியாசமானது 3வது என்பது எங்களுக்கு புலனாகின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இந்த கற்றல் நடவடிக்கையில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய முயற்சியை மிகவும் பாராட்டி கொண்டு இந்த வகுப்பில நீங்க பங்கு பெற்றுவதற்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்து தொடர்ச்சியாக நாங்கள் இதுல பங்கு பற்றி நிறைந்த பயன்படுவோம் என கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன்.